عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولكل جعلنا مما ترك الوالدين والأقربون والذين عقدت أيمانكم فآتوهم نصيبهم إن الله كان على كل شيء شهيدا. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, சூரா நிசாவினுடைய 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இந்த வசனத்துல வலிகுல்லி ஜஅல்னா மிம்மா தரக்கல் வாலிதைனி வல் அக்ரபூன், நீங்கள் சம்பாதித்த உங்களுடைய சொத்துக்களில் அந்த சொத்துக்களுக்கு முழுமையான உரிமையாளர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னார். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல இருந்த நிகழ்வுகள் எல்லாம் வேற. அவங்க யாருக்கு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க, அந்த சொத்துக்களை நான் கொடுக்கிறேன் என்பதாக ஒப்பந்தம் செஞ்சுக்குவாங்க. அப்படி ஒப்பந்தம் செய்யும் பொழுது சொத்தினுடைய உண்மையான வாரிசுதாரர்கள் பாதிக்கப்படுவாங்க. இவங்க யார நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கொடுத்துருவாரு. அவர் கொடுக்குற ஒரு சொந்தக்காரா அல்லது ரொம்ப நெருங்கிய உறவினரா அப்படிலாம் கிடையாது. இவருக்கு யார பிடிக்குதோ அவர்கிட்ட இவர் என்ன செஞ்சிருவாரு, ஒப்பந்தம் பண்ணிடுவாரு. நீனும் நானும் ஒண்ணு, நீ என்னுடைய ரத்தம் மாதிரி நான் உன்னுடைய ரத்தம் மாதிரி, நமக்குள்ள அவ்வளவு பெரிய நட்பு இருக்கு அன்பு இருக்குன்னு சொல்லி பேசி உங்களே ஒப்பந்தம் செஞ்சுக்குவாங்க. நான் இறந்து போயிட்டேன்னா என் சொத்தை நான் நீ எடுத்துக்க, நீ இறந்து போயிட்டா உன் சொத்தை நான் எடுத்துக்கிறேன் என்பதாக ஆரம்ப அறியாமை காலகட்டத்துல அரபியர்கள்ட்ட இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதனால உண்மையான வாரிசுதாரர்கள் பாதிக்கப்படுவாங்க. உண்மையாகவே யார் யாருக்கெல்லாம் போய் சொத்து சேர வேண்டுமோ, மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, பெற்றோர்கள் இருப்பாங்க, அல்லது பெற்றோர்களை தாய் இருப்பாரு அல்லது தந்தை, இப்படி யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி உண்மையாகவே சொத்து யாருக்கு போய் சேரணுமோ அவங்க பாதிக்கப்படுவாங்க. யாரோ ஒருத்தருக்கு அந்த சொத்து போயிடும். இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கணும். வலிகுல்லி ஜஅல்னா மிம்மா தரக்கல் வாலிதைனி வல் அக்ரபூன், உங்களுடைய நீங்கள் சம்பாதித்த உங்களுடைய சொத்துகளில் முழு உரிமை பெற்றவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்தை இறக்கி அந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் கூடாது என்பதாக சொன்னான். அதே போன்று அதே வசனத்துல இந்த 2வது விஷயமாக வல்லதீன அக்கதத் ஐமானுக்கும் ஃபாதுஹும் நசீபஹும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதாவது மேலும் நீங்கள் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்களுக்கு நீங்கள் செய்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்களுடைய பங்குகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அவருடைய பங்குகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள். இப்ப இந்த வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு சொன்னா, கட்டிய மனைவி, ஆரம்ப காலகட்டத்துல திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அடிப்படையில வந்தவங்க மனைவி. இந்த வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள் என்பது அடிமையாக இருக்கக்கூடிய பெண்களை என்ன செஞ்சுக்குவாங்க, அவர்கள் தங்களுடைய வசப்படுத்தி வச்சுக்குவாங்க. பிற்காலத்துல அந்த அடிமைத்தனமும் ஒழிக்கப்பட்டது என்பதாக பார்க்கிறோம். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னாங்க, இந்த ஆயத்துக்கு அவங்க விளக்கம் சொல்றாங்க. ஆரம்ப காலகட்டத்துல ஒருவருக்கு ஒருவர் ஒப்பந்தம் செய்து கொண்டாங்க. அந்த ஒப்பந்தம் பின்னால் வரும் காலகட்டத்துல அல்லாஹ்வால் அது மாற்றப்பட்டு விட்டது. என்ன ஒப்பந்தம் மாற்றப்பட்டுச்சுன்னு சொன்னா, சொத்துக்கு யாருக்கு உரிமை இருக்குதோ அவருக்கு ஒப்பந்தம் செஞ்சு வைக்க கூடாது. இப்போ மனைவி, கணவர் இறந்து விட்டால் அந்த மனைவிக்கு அந்த சொத்துல கண்டிப்பா ஒரு பங்கு உண்டு, கண்டிப்பா அந்த சொத்துல பங்கு உண்டு. அதே போன்று தகப்பன் இறந்துட்டாருன்னா அது ஆண் பிள்ளையாக இருந்தால் அவருக்கு ஒரு அளவும், பெண் பிள்ளையாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு பங்கும் கண்டிப்பா அந்த சொத்துல உண்டு. அதே போன்று ஒருவர் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு தாயோ தந்தையோ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவர் விட்டு சென்ற சொத்துல கண்டிப்பா அவங்களுக்கும் பங்கு உண்டு. அப்ப தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள், இது இல்லாம அவருடைய உடன் பிறந்த அந்த இறந்து போனவருடைய உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சொத்துக்கு உரிமையாளர்கள். ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய சொத்துகளில் இவங்களுக்கெல்லாம் பங்கு கண்டிப்பா கொடுக்கணுங்கிறத அல்லாஹ் முடிவு பண்ணினான். அதுல யாரும் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. இப்போ இவங்களை கூப்பிட்டு ஒப்பந்தம் போடக்கூடாது. இந்த சொத்துக்கு யாரெல்லாம் உரிமையாளர்களாக வர்றாங்களோ அவங்களுக்கு, உதாரணத்துக்கு
தந்தை என்ன செய்யறாரு, மரணிக்கிற தருவாயில இருக்கும் பொழுது அவருக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதுல ஒரு பிள்ளைய மட்டும் கூப்பிட்டு என் சொத்தெல்லாம் நான் உனக்கு கொடுப்பதாக ஒப்பந்தம் செய்யறேன் என்பதாக ஒப்பந்தம் செய்வது கூடாது. யாருக்கெல்லாம் சொத்தை அடைந்து கொள்வதற்கு உரிமை இருக்குதோ அவங்கள்ட்ட ஒப்பந்தம் செய்யக்கூடாது. அப்ப ஏன் அல்லாஹ் இந்த இடத்துல வல்லதீன அக்கதத்த ஐமானுக்கும் ஃபாத்துஹு நசீபஹு அல்லாஹ் ஏன் சொல்றான்? நீங்க யாருக்கு ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறீங்களோ அவங்களுடைய பங்கை கொடுத்து விடுங்கன்னு அல்லாஹ் சொல்றானே என்பதா கேட்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த விளக்கத்தை சொல்றாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி ஒரு நடைமுறை இருந்துச்சு, பின்னால் அது அல்லாஹுவால் அது மாற்றப்பட்டு விட்டது. இந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் எதை வைத்து சொல்றான் அப்படின்னு சொன்னா, பொதுவான முறையில் ஒருவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, வாக்குறுதிகள் இருக்குல்ல, ஒரு பொதுவான காரியத்திற்காக வேண்டி அல்லது ஒரு தனிப்பட்ட நபரிடத்துல நான் உங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு கொடுக்குறேன், நான் உங்களுக்கு இந்த உதவி செய்யறேன் என்பதாக பொதுவாக ஒண்ணு சொல்றார். அல்லது தனிப்பட்ட முறையில ஒருத்தர்கிட்ட சொல்றார், நீங்க கவலைப்படாதீங்க, என்னால முடிந்த இந்த உதவியை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் என்பதாக ஒருவர் சொன்னால் அது ஒப்பந்தமாக பார்க்கப்படும். அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாகத்தான் இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். புகாரில் இந்த செய்தி இடம்பெறும். இப்போ உதவி செய்கிறேன் அப்படின்னு ஒரு திட்ட நம்ம சொல்வது ஒரு ஒப்பந்தம் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்வார். ரொம்ப சாதாரணமாக எந்த ஒரு வார்த்தையையும் அல்லாஹ் வீணாக ஆக்குவது கிடையாது. எந்த மனிதன் அதனாலதான் வாக்குறுதியை நிறைவேற்றாதவன் என்னை சார்ந்தவன் அல்ல, அவன் ஒரு நயவஞ்சகன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வாக்குறுதியை யாருக்கு கொடுத்தாலும் நிறைவேற்றணும். யாருக்கு கொடுத்தாலும் வாக்குறுதியை கொடுத்துட்டோம்னா அதை நிறைவேற்றி ஆகணும். மனைவிக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றணும். சரி, நம் மனைவி தானே, அவ இன்னும் சொல்ல போறதில்லை என்பதாக விட்டுவிடக்கூடாது. பிள்ளைகளுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். பெற்றோர்களுக்கு ஏதேனும் வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்றணும், அமைதியா இருந்துக்கணும். எடுத்த எடுப்புக்கெல்லாம் ஒரு வாக்குறுதியை கொடுக்க கூடாது. அப்படி வாக்குறுதியை கொடுத்தா அதை நிறைவேற்றணும். கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமானால் வாக்குறுதி கொடுங்க, முடியலன்னா மௌனமா இருந்துக்குங்க. அதே போன்று நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் போது யாருக்கும் நீங்க எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி கொடுத்த வழிமுறை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அது ஒப்பந்தமாக மாறும். அதைத்தான் இந்த வசனத்தின் வாயிலாக, அப்படி நீங்க யாருக்காவது ஒப்பந்தம் செய்தீர்கள் என்று சொன்னால் என்ன செஞ்சிடுங்க, அதை உடனடியாக நிறைவேற்றி விடுங்கள் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். ஒருவருக்கு உதவி செய்கிறேன் என கூறினால் அது ஒரு ஒப்பந்தம், அதை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். மேலும் அப்படி ஒருவர் நிறைவேற்றினால் அவருக்கு என்ன கிடைக்கும் என்பதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஒரு அடியான் ஒருவருக்கு நான் உதவி செய்கிறேன் என்பதாக பொதுவாகவோ ஒரு தனிப்பட்ட நபருக்கோ ஒரு வாக்குறுதியை கொடுத்து அந்த வாக்குறுதி ஒப்பந்தமாக மாறப்படுகின்றது. அந்த ஒப்பந்தத்தை ஒருவர் நிறைவேற்றினான் என்று சொன்னால் ஒரு அடியான் தன் சகோதரனுக்கு இது போன்று உதவி செய்யும் காலம் எல்லாம் வல்ல இறைவன் அந்த அடியானுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி முஸ்லிம்ல இடம்பெறுவதை பார்க்கிறோம். பிறருக்கு செய்யும் உதவி என்ன ஒரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா, ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு உதவி நமக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் சொன்னா, ஏதாவது ஒரு நெருக்கடியான ஒரு கஷ்டமான ஒரு சூழல் ஏற்படும் பொழுது எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு உடனடியாக உதவி செய்து அவருடைய நெருக்கடியை கஷ்டத்தை போக்குவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வாரு. அதே போன்று மறுமையினுடைய துன்பங்கள் நீங்கப்படும் என்பதாக சொல்லப்படும். யாருக்குங்க? யாரும் ஒருவர் இந்த உலகத்துல வாழும் பொழுது ஒருவருடைய துன்பத்தை நீக்கிறார், ஒருவருடைய துன்பத்தை நீக்கிறார், அல்லாஹ் மறுமையில் அவருடைய துன்பத்தை நீக்குவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய உதவியின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள். அடுத்து சொல்றாங்க, இந்த உலகத்திலேயே தன்னுடைய அடியார்கள் செய்யக்கூடிய செயல்கள்லேயே அல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு செயல், அல்லாஹ்விற்கு விருப்பமான ஒரு செயல் இருக்குது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் விரும்பக்கூடிய மனிதர் யாரு அப்படின்னு சொன்னா பிறருக்கு பலன் தரக்கூடியவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாம வாழ்றோம், நாம நமக்காக வேண்டி வாழ்ந்துட்டு நாம நம்ம குடும்பம் நம்ம என்பதாக போய்விடக் கூடாது என்பது ஹதீஸ் ரொம்ப தெளிவா சொல்லுது. பிறருக்கு பயன் தரக்கூடியவராக மாறணும். ஏதோ ஒரு வழியில பிறருக்கு பயன் தரக்கூடியவராக இருக்கணும். இவர்கிட்ட போனா நமக்கு என்ன கிடைக்கும்?
ஏதோ ஒரு உதவி கிடைக்கும். இவர்கிட்ட போனா நமக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். இவர்கிட்ட போனா நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுவார். இவர்கிட்ட போனோம்னா இவருக்கு ஒரு சரியான ஒரு வழியை காட்டுவார் என்பதாக ஏதோ ஒரு வழியில மற்றவர்களுக்கு பலன் தரக்கூடியவராக நாம மாறணும். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை அல்லாஹ் விரும்புகின்றான். ஒருவருடைய உள்ளத்தில் ஒரு சிறு மகிழ்ச்சியை இந்த உலக வாழ்க்கையில ஒருவர் ஏற்படுத்தினார் அப்படின்னு சொன்னா அந்த அவருடைய துன்பத்தை நீக்குவதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். ஒருவருடைய உள்ளத்துல ஒரு சின்ன மகிழ்ச்சியை இந்த உலக வாழ்க்கையில் ஒருவர் ஏற்படுத்தினால் மறுமையில அவருடைய துன்பத்தை அல்லாஹ் நீக்குகின்றான். மேலும் அல்லாஹ் அவரை விரும்புகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இன்னைக்கு நஃபிலான வணக்கங்களை பத்தி நாம தெரிஞ்சிருப்போம். நஃபிலான வணக்கங்கள் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை நமக்கு அங்க ஏற்படுத்தும், அது மறுமையில தான் தெரியும். பரலான தொழுகையோடு ஒருத்தர் போவார். அந்த பரலான தொழுகையில குறை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சுன்னத்தான தொழுகைகள் பார்க்கப்படுது. சுன்னத்தான தொழுகைகளில் குறை இருக்குது அப்படின்னு சொன்னா நஃபிலான தொழுகைகள் பார்க்கப்படும். அப்போ அந்த நஃபிலான தொழுகைகள் இருக்கக்கூடிய அந்த நன்மையை எடுத்து அந்த சுன்னத்தான தொழுகையில் இருக்கக்கூடிய அந்த நன்மையை எடுத்து பரலான தொழுகையில் குறையோடு இருக்கக்கூடிய அந்த நபருக்கு அல்லாஹ் இந்த நன்மைகளை எடுத்து போட்டு என்ன செய்வான், அந்த நன்மையை முழுமைப்படுத்துவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அப்போ நஃபிலான ஒவ்வொரு தொழுகையா இருக்கட்டும், நஃபிலான வணக்கங்களாக இருக்கட்டும், அது ரொம்ப சிறந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நஃபிலான வணக்கங்களை விட பிறருக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய உதவியும் பிறருக்கு பயன் தரக்கூடிய வகையில் நாம் நடந்து கொள்வதும் பிறருடைய மனக்குறையை போக்குவதும் அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரும். மேலும் அது உயர்ந்த செயல் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு நஃபிலான இபாதத்துகளை விட நஃபிலான தொழுகை, நஃபிலான திக்ர் செய்வது, குர்ஆன் ஓதுதல், நஃபிலான தொழுகை தொழுகுதல், இவைகள் அனைத்தையும் விட ஒரு சிறந்தது என்ன அப்படின்னு சொன்னா பிறருக்கு பயன் தரக்கூடிய வகையில நம்ம நடந்து கொள்வது. அது நம்முடைய செயலாலோ சொல்லாலோ வார்த்தையாலோ பேச்சாலோ ஏதோ ஒரு வழியில மற்றவருக்கு பயன் தரக்கூடிய வகையில், நல்லவைகளுக்கு கெட்டவைகளுக்கு கிடையாது, நல்லவைகளுக்கு பயன் தரக்கூடிய வகையில நடந்து கொள்ளுதல், பிறருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு குறையை போக்குதல், பிறருடைய மனக்குறையை போக்குதல் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மட்டுமல்லாமல் இஅ்திகாஃப் இருப்பதை விட சிறந்தது என்பதாக சொல்றாங்க. ஒருவர் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு பள்ளியில இஅ்திகாஃப் இருக்கிறார், என்ன நன்மை அப்படின்னு சொன்னா அவர் அந்த இஅ்திகாஃப் இருக்கும் நேரமெல்லாம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இஅ்திகாஃப் இருக்கும் நேரமெல்லாம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அவர் என்ன கேட்கிறாரோ அதை அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ அது எவ்வளவு உயர்தரமான ஒரு அமல் அந்த இஅ்திகாஃப். அந்த இஅ்திகாஃபை விட சிறந்தது பிறருக்கு செய்யக்கூடிய உதவி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. பிறருடைய சிரமத்தை போக்குவது மறுமையில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணம். அது மட்டுமல்லாமல் அவர் செய்த பாவத்திற்கு உண்டான வேதனைகளில் இருந்து அது அவரை பாதுகாத்து விடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மட்டுமல்லாமல் பிறருக்கு செய்யக்கூடிய உதவியின் மூலமாக அல்லாஹ் மன அமைதியை ஏற்படுத்துவான். அவருக்கு மன அமைதியை அல்லாஹ் யாருக்கு, யார் பிறருக்காக வேண்டி பலன் தரக்கூடிய வகையில் நடந்து கொள்றாரோ, உதவி செய்யறாரோ, குறைகளை போக்குறாரோ அவருக்கு ஒரு மன அமைதியை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் கான அலா குல்லி ஷைஇன் ஷஹீதா, நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் கவனிப்பவனாக இருக்கிறான் என்பதாக இந்த 33வது வசனத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிறான். இந்த வசனத்துல 2 செய்தி தான் ரொம்ப தெளிவா சொல்லலாம். நீங்கள் சம்பாதித்த செல்வங்கள் முழு உரிமையாளர்கள் உங்களுடைய பெற்றோர்கள், ஒண்ணு. 2வது செய்தி, நீங்க யாருக்காவது உதவி செய்யறேன்னு ஒரு ஒப்பந்தம் செய்தீங்க அப்படின்னு சொன்னா அதை செஞ்சிருங்க, அதை செய்யாம விட்டுறாதீங்க, அதை செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் வலியுறுத்துறான். 3வது அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஷஹீதா, நிச்சயமாக நான் ஒவ்வொரு பொருளையும் கவனிப்பவனாக இருக்கிறேன். அப்ப அல்லாஹ்வுடைய கவனிப்பிலிருந்து யாரும் தப்ப முடியாது, எந்த பொருளும் தப்ப முடியாது, இந்த வஸ்துக்களும் தப்ப முடியாது என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் கூறுகின்றான். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா